வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்திய அரசியலமைப்பு பற்றி தாங்க பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் வந்துட்டு பாலிட்டியில் இந்திய அரசமைப்பு வந்து ரொம்ப முக்கியம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் படி வந்து பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள், அரசியலமைப்பு இந்திய ஆட்சியல்னு இருக்குது பாருங்கள். அழகு எத்தனை அழகு வந்துட்டு 4ல் கொடுத்துருக்குறாங்க. இங்கே இருக்குது பாருங்கள், அழகு 4ல் இந்திய ஆட்சியலில் 15 கேள்விகள் வரும். அதில் பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிற டாபிக் வச்சு தான் அந்த டாபிக்கு நம்ம ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனித்தனியாக பார்ட் 1 பார்ட் 2 இப்போ இன்றைக்கி இந்த வீடியோ வந்துட்டு பார்ட் 3 சரிங்களா. இந்த வீடியோ வந்துட்டு பார்ட் 3 நம்ம வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம இந்த கொஸ்டின்ஸ்லாம் படிக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பில் வந்துட்டு 6ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு இந்த மாதிரி பாட புத்தகத்தில் இருக்கக்கூடிய இந்திய அரசியலமைப்புங்கிற அந்த டாப்பிக்கில் கவர் ஆகக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸும் அதை வந்து முந்தைய ஆண்டுகளில் கேட்ட ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸை வச்சோம் அதுக்கான ப்ரூஃபோட அதுக்கான வருஷத்தையும் வச்சு நம்ம வந்து படிச்சுட்டு வரோம். அது வந்து பொறுத்துக வடிவில் எப்படி கேட்பாங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கூற்று காரணம், அதுக்கப்புறம் கால வரிசைப்படி எழுதுக, இந்த மாதிரிலாம் எப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்துட்டு பிடிஎஃபாகவே கொடுத்து நான் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுத்துருவேன், பிடிஎஃப் லிங்க்கு, நீங்கள் டவுன்லோட் பண்ணியும் படிச்சுக்கலாம். இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பார்ட் 3க்கான வீடியோ தான். இதில் வந்துட்டு அரசியலமைப்பின் முகவுரைன்னு நெக்ஸ்ட் இருக்குது பாருங்கள், அதுக்கு வந்து தனியாக நான் வீடியோ போடுவேன். இந்திய அரசியலமைப்புன்னு இருக்கிறதுக்கு மட்டும்தான் இப்போ நான் வீடியோ போட போகிறோம். இந்த வீடியோ வந்துட்டு ரிப்பீட்டடாக வந்த கொஸ்டின்ஸே வருது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நம்ம திரும்ப திரும்ப படிக்க தான் நம்மளுக்கு நாலேஜ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். நம்மளுக்கு வந்து அது மறக்கவே மறக்காது எப்போ கேட்டாலுமே, சரிங்களா. ஏன்னா வந்து அந்த டாபிக் பொறுத்தளவு அந்த பாயிண்ட்ஸே தான் ரிப்பீட்டடாக வரும், அதுக்கான கொஸ்டின்ஸும் கொஞ்சம் மாறி மாறி வரும், சரிங்களா. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ சின்னதாக தான் இருக்கும், ஈஸியாக முடிச்சிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, 12ஆம் வகுப்பு ஃபஸ்ட்டு லெசனில் இருக்கக்கூடிய இந்திய அரசியலமைப்புங்கிற பாடத்தை தான் வந்துட்டு இந்த பகுதியில் நம்ம வந்து பார்ட் 3ன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம், சரிங்களா. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு வந்து உருவாக்கம் பின்னணியோட முக்கிய தகவல்கள். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு அரசியலமைப்பு நிர்ணய சபை, பிரிட்டிஷ் அரசமைப்பு வந்துட்டு பிரிட்டிஷ் அமைச்சரவை தூதுக்குழு, கேபினெட் மிஷன் வந்துட்டு 1946 ஓகேங்களா, முன்மொழிந்த திட்டத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது. அதாவது இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை வந்துட்டு தூதுக்குழுங்கிற அந்த திட்டத்தின் கீழ், சரிங்களா, 1946 உருவாக்கியிருப்பாங்க. மொத்த உறுப்பினர்கள்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் 389 உறுப்பினர்கள் இருந்திருப்பாங்க. அதில் மாகாண பிரதிநிதிகள்னு பார்த்தா 292, சுதேச அரசுகள் வந்துட்டு 93, அப்புறம் பார்த்தீங்கன்னா மாகாண முதன்மை ஆணையர்கள்னு சொல்லிட்டு வருவாங்க. அதில் வந்து 3 பேர் வருவாங்க, நம்ம போன வீடியோவில் பார்த்தோம், சரிங்களா. அதுக்கப்புறம் பலுஸ்தான் வந்துட்டு ஒருத்தவங்க இருப்பாங்க. அதில் மொத்தம் வந்துட்டு 389 உறுப்பினர்கள் மொத்தம், சரிங்களா. இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முதல் கூட்டம் ஃபஸ்ட்டு மீட்டிங் எப்போ நடந்துச்சுன்னா 1946 டிசம்பர் 9ஆம் நாள். இது நம்ம ஏற்கனவே பார்த்தது தான், ஒரு டைம் ரிவிஷன் விட்டுறலாம். ஆனால் இங்கே வந்து எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், காலை 11 மணிக்கு, ஓகேங்களா. எங்கே ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா புது டெல்லியில். இதெல்லாம் வந்துட்டு நம்ம போன வீடியோவில் பார்த்துருக்க மாட்டோம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 6th ஒரு மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதே மாதிரி 10th ஒரு மாதிரி கொடுத்துருப்பாங்க, 12th ஒரு மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதனால தான் நான் எல்லா புக்லையுமே வந்துட்டு உங்களுக்கு நான் இந்த இந்திய அரசமைப்பை வச்சேன்னு வந்து வீடியோ போட்டுட்ருக்கிறேன். இந்த பாயிண்ட்ஸ் வந்து அதில் கவர் ஆகாது. எப்போ நடந்துச்சுன்னா காலையில் 11 மணிக்கு நடந்திருக்கும் அந்த ஃபஸ்ட்டு மீட்டிங். எங்கன்னு பார்த்தீங்கன்னா புதுடெல்லியில். இக்கூட்டத்திற்கு ஆச்சாரிய ஜேபி கிருபாலினி அவர்கள் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹாவை தற்காலிக தலைவராக தலைமை ஏற்குமாறு கேட்டுக்கொண்டார். இவர் போய் கேட்டிருப்பாரு, யார்கிட்ட, சச்சிதானந்த சின்ஹாட்ட போயிட்டு இந்த ஜேபி கிருபாலினி வந்துட்டு கேட்டிருப்பாரு, நீங்கள் வந்துட்டு இந்த அரசமைப்பில் போயிட்டு நிர்ணய சபையில் வந்துட்டு தலைவராக இருங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாரு. ஆனால் நம்மளை கன்ஃபியூஷன் பண்ணுற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. என்னன்னு சொல்லினா ஃபஸ்ட்டு மீட்டிங்கில் வந்துட்டு அரசியலமைப்பு நிர்ணய சபையோட தலைவர் ஜேபி கிருபாலினி அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்து கேட்பாங்க. அது நம்மளை கன்ஃபியூஷன் பண்ணும். வாங்க அதுக்கான கொஸ்டின்ஸு கீழே கொடுத்துருக்கேன், அதை நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தற்காலிக தலைவர்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா, ஓகேங்களா. சச்சிதானந்த சின்ஹா தற்காலிக தலைவர். இவர் வந்துட்டு இறந்துருவார், மீட்டிங்கில் வந்துட்டு இறந்துருவார். அப்போ நிரந்தர தலைவராக வந்துட்டு டாக்டர் ராஜேந்திர பிரசாத்தை போட்டிருப்பாங்க. அமர்வுகளோட விவரங்கள், அரசியலமைப்பு நிர்ணய சபை வந்துட்டு 12 தொகுதிகளாக விவாதங்களை நடத்தியது. 1946 டிசம்பர் 9 முதல் 1950 ஜனவரி 24 வரை இக்கூட்டங்கள் நடைபெற்றன. 12 தொகுதி இருக்கும். அந்த 12 தொகுதியுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த புக்கில் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு அந்த புக்கை காட்டலிங்களா, அந்த புக்கோட பிடிஎஃப் வந்துட்டு இதில் தான் இருக்குது, அது லாஸ்ட்டில் பார்த்துடலாம். அந்த பிடிஎஃப்ல பார்த்தீங்கன்னா அந்த புக்கில் வந்துட்டு மொத்தம் வந்து தொகுதி 12ன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வருஷத்துலையும் எப்போ மீட்டிங் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி வருஷம் டேட் எல்லாமே கொடுத்துருப்பாங்க, மாதம் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு தொகுதி, செகண்ட் தொகுதி அப்படின்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம வந்துட்டு அப்புறம் பார்த்துக்கலாம், ஓகேங்களா. ஆனால் வந்துட்டு 1946 1950 வரைக்கும் நடந்திருக்குது. டிசம்பர் 9 ஆரம்பிச்சது, ஜனவரி 24 வரைக்கும் நடந்திருக்கு, சரிங்களா. அடுத்து வந்து பாருங்கள், அரசியலமைப்பு ஏற்பு 1949 நவம்பர் 26 அன்னைக்கு வந்துட்டு அரசியலமைப்பு வந்து ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. போன வீடியோலே பார்த்தோம், ஏற்றுக்கொள்ளப்பட்டது வந்துட்டு நவம்பர்,
நடைமுறைக்கு வந்தது வந்துட்டு ஜனவரி. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேள்வி வாங்க. இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் எப்பொழுது நடைபெற்றது? முதல் கூட்டம் எப்போ நடைபெற்றுச்சு? 9 டிசம்பர் 1946. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக நியமிக்கப்பட்டவர். தற்காலிக தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சச்சிதானந்த சின்ஹா. நிரந்தர தலைவர் வந்துட்டு டாக்டர் ராஜேந்திர பிரசாந்த். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முகப்புரை மற்றும் முக்கிய சட்ட திருத்தங்கள். 42வது சட்ட திருத்தங்கிறது ரொம்ப முக்கியமானது. இது வந்துட்டு 1976 தான் கொண்டு வந்திருப்பாங்க. இந்த வருஷம்லாம் வந்து போன வீடியோவில் வந்திருக்காது. அதே மாதிரி 42வது சட்ட திருத்தம் வந்து யார் பிரதமராக இருக்கும்போது வந்திருக்கும்னா இந்திரா காந்தி அவர்கள் வந்து பிரதமராக இருக்கும்போது வந்திருக்கும். இந்த பாயிண்ட்லாம் வந்துட்டு போன வீடியோவில் வந்திருக்காது. இதெல்லாம் இந்த வீடியோவில் இருக்குது பார்த்துக்கோங்க. இந்திரா காந்தி பிரதமராக இருந்த அவசர நிலை காலத்தில் கொண்டு வரப்பட்டது. இது வந்து குறு அரசியலமைப்புன்னு சொல்லுவாங்க. மினி கான்ஸ்டியூஷன் என்று அழைக்கப்படுகிறது. குறு அரசியலமைப்புலாம் போன வீடியோவில் இருக்காதுல்ல, அதனால தான் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்படின்னு சொல்கிறேன். சரி, 42வது சட்ட திருத்தம் என்ன அரசியலமைப்புன்னு அழைக்கப்படுது அப்படின்னு கேட்பாங்க. குறு அரசியலமைப்புன்னு அழைக்கப்படுது. ஓகேங்களா? அடுத்து சேர்க்கப்பட்ட சொற்கள் என்னென்ன சேர்த்துருப்பாங்கன்னா சமதர்மம், மதச்சார்பின்மை, ஒருமைப்பாடுங்கிற இந்த 3 வார்த்தையை சேர்த்திருப்பாங்க. அடுத்து வந்து மத சார்பற்ற அரசு. எந்த ஒரு குறிப்பிட்ட மதத்தையும் அரசு மதமாக அங்கீகரிக்காமல் அனைத்து மதங்களையும் சமமாக நடத்துவதே இதன் நோக்கம். மதச்சார்பு அரசுகளுக்கு உதாரணம் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான், வாடிகன். இப்போ பாகிஸ்தான் வாடிகன் நகரம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு மதத்தை வந்து மெயினாக வச்சு அங்கே வந்து அரசியலமைப்பு இருக்கும். அந்த மாதிரி வந்துட்டு இந்தியா இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் கொஸ்டினில் கேட்பாங்க. அதனால இதெல்லாம் முக்கியமாக பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கான கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் சமதர்மம் மற்றும் மதச்சார்பின்மை என்ற சொற்கள் முகப்புரையில் சேர்க்கப்பட்டன? 42வது சட்ட திருத்தம். எந்த அரசியலமைப்பு சட்டத்திருத்தத்தின் மூலம் சமதர்மம் மற்றும் மதச்சார்பின்மை என்ற சொற்கள் முகப்புரையில் சேர்க்கப்பட்டன? 42வது சட்ட திருத்தம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பின் மூல ஆதாரங்கள். இதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க? இந்திய அரசியலமைப்பின் பல்வேறு பகுதிகள் பல நாடுகளின் அரசியலமைப்புகளில் இருந்து பெறப்பட்டதாகும். இது வந்து குரூப் 4ல முக்கியமாக கேட்கப்படும். அடுத்து வந்து ஓகே, இப்போ வந்து எந்தெந்த நாட்டில் இருந்து எந்தெந்த சட்டப்பிரிவுகள் வந்துட்டு நம்ம எடுத்துருக்குறோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 நாடுகள் மட்டும்தான் இதில் இருக்குது. ஆனால் வந்துட்டு நம்ம போக போக வந்துட்டு இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நாடு, சட்டம், பெறப்பட்ட அரசியலமைப்பு கூறுகள். இந்திய அரசாங்கம் சட்டம் 1935, கூட்டாட்சி விதிகள், ஆளுநர் பதவி, நீதித்துறை, பொது சேவை, ஆணையங்கள், நெருக்கடி கால விதிகள், நிர்வாக விவரங்கள். இது எல்லாமே வந்துட்டு ஒவ்வொரு நாட்டிலையும் வந்துட்டு ஒவ்வொரு முறையை வந்து எடுத்திருப்பாங்க. சரிங்களா? எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பிரிட்டனில் வந்துட்டு நாடாளுமன்ற முறையை வந்து எடுத்திருப்பாங்க. நாடாளுமன்ற அரசை வந்து எடுத்திருப்பாங்க. அதில் குடியுரிமை, சட்டத்தின் ஆட்சி, இடைக்கால தடை ஆணைகள், இந்த மாதிரிலாம் அதுலேருந்து எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முக்கியமானது பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருந்துட்டு தான் நம்மளுக்கு அடிப்படை உரிமைகளை மெயினாக எடுத்திருப்பாங்க. இது வந்து எக்ஸாமில் அடிக்கடி கேட்பாங்க. சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அயர்லாந்துட்டு வந்துட்டு அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை எடுத்திருப்பாங்க. அதாவது வந்துட்டு ஈஸியாக எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா அயராமல் உழைக்கிறதுக்கு வந்துட்டு அட்வைஸ் தேவை, நெறிமுறைகள் கோட்பாடுகள் தேவை, அயராது உழைக்க நெறிமுறை கோட்பாடுகள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுக்காங்க. ஷார்ட்கட் மாதிரி ஞாபகம் வச்சுக்காங்க. கனடான்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசு வந்துட்டு அதில் வரும். மத்திய அரசுடன் கூடிய கூட்டாட்சி, மத்திய அரசிடம் பொதுப்பட்டியல், மத்திய அரசால் மாநில ஆளுநர், இந்த மாதிரி மத்திய அரசை பற்றி வரும். அடுத்து ஆஸ்திரேலியான்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறது, வணிகம், வர்த்தகம், சுதந்திரம், நாடாளுமன்றத்தின் இரு அவைகளின் கூட்டம். ஆஸ்திரேலியான்னு பார்த்தா வணிகம் வரும். இதே மாதிரி நிறைய நாடுகள் இருக்குது. அதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் வந்துட்டு இது மட்டும் ஓரளவு பார்த்துக்காங்க. இதுக்கான டீட்டெயில்ஸ் வீடியோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கான கேள்வின்னு பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பில் உள்ள அடிப்படை உரிமைகள் எந்த நாட்டின் அரசியலமைப்பை அடிப்படையாக கொண்டு பெறப்பட்டது? பார்த்தோம்ல, அமெரிக்கா. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்துட்டு அரசின் வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகள் எந்த நாட்டின் அரசியலமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டது? நெறிமுறைனாலே என்னது? அயர்லாந்து. அயராது உழைக்க நெறிமுறை கோட்பாடு தேவை. இல்லைன்னா அட்வைஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி நான் வச்சுக்கோங்க. அட்வைஸ் பண்ணுறது அயர்லாந்து அட்வைஸ் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. நெறிமுறைனா அட்வைஸ் மாதிரி தானே, அந்த மாதிரி. ஓகே, ஒரு 3 நாடுகளுக்கு டிப்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கான உரிமைகள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அயர்லாந்துனா நெறிமுறை ஞாபகம் வச்சுக்கோங்க. அயராது உழைக்க நெறிமுறைகள் தேவை. அடுத்து பிரிட்டன்னா நாடாளுமன்றம் அப்படிங்கிற வார்த்தை அடிக்கடி வரும். பிரிட்டன் வந்துட்டு நாடாளுமன்றம், அதாவது நம்ம ஆண்ட பிரிட்டன் நாட்டின் நாடாளுமன்ற முறையை நாம் பின்பற்றுகிறோம். இது வந்து ஷார்ட்கட்டுக்கு ஞாபகம் வைக்க தான் இந்த பாக்ஸ். என்ன இது வந்து அப்படியே ஃபுல்லாக படிச்சிடாதீங்க. ஞாபகத்துக்கோசரம் நீங்கள் வந்து ஈஸியாக மனப்பாடம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கோசரம் இதை நான் கொடுத்துருக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அப்போ அதை பார்த்த பாயிண்ட்ஸும் அதுக்கான கொஸ்டின்ஸும் வந்துட்டு 90% வந்துட்டு நம்ம படித்ததுலேருந்தே வந்துடும். அதாவது வந்து இந்திய அரசமைப்பில் வந்துட்டு நம்ம படிக்கக்கூடிய பாயிண்ட்ஸில் 90% அது வந்துடும். இருந்தாலும் ஒரு 10% வந்துட்டு கூற்று, காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அந்த ரீசனிங் கொஸ்டின்ஸ் வந்துட்டு இதுக்கு தனியாக நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது வந்து பாருங்கள் ஒரு நிமிஷம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது கூற்று காரண கொஸ்டின் மாதிரி தான் இருக்கும். இந்திய அரசியலமைப்பு நெகிழும் தன்மையும் நெகிழா தன்மையும் ஒரு சேர கொண்டது.
இந்திய அரசியலமைப்பை சில விதிகளின்படி எளிதாக திருத்த முடியும். சில விதிகளின்படி நாடாளுமன்றத்தின் சிறப்பு பெரும்பான்மை மற்றும் மாநிலங்களின் ஒப்புதல் அவசியம் தேவைப்படுகிறது. இந்த கூற்று சரியா தப்பான்னு கேட்பாங்க. இதுக்கு ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா சரியான விடை வந்துட்டு ஏல என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா கூற்று ஏ மற்றும் காரணம் ஆர் வந்துட்டு இரண்டுமே சரி. மேலும் காரணம் ஆர் என்பது கூற்றுக்கான சரியான விளக்கம் ஆகும். இப்போ கூற்றை நீங்கள் புரிஞ்சுக்கணும். எப்படி புரிஞ்சுக்கணும்னா, நம்ம இந்திய அரசியலமைப்பு வந்துட்டு நெகிழும் தன்மை நெகிழா தன்மைன்னு ரெண்டுமே கொண்டிருக்கோம். சரிங்களா? இந்த லைன்ஸ்லாம் வந்துட்டு நீங்கள் ஒரு டைம் வந்துட்டு 12th புக்கு இருந்தால் வாசித்துக்காங்க. இல்லைன்னா அதுக்கான பிடிஎஃப் நான் தரேன். அதில் இருக்கக்கூடிய அந்த 2 பேஜ் இருக்கும். அந்த 2 பேஜை நீங்கள் வாசித்துட்டிங்கனாலே இந்த கூற்று காரணத்தில் நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். இந்திய அரசியலமைப்பு வந்துட்டு சில விதிகளை வந்துட்டு எளிதாக திருத்த முடியும். சில விதிகள் வந்துட்டு மாநிலத்தோட ஒப்புதல் தேவைப்படும் சில விதிகளை திருத்துறதுக்கு. அந்த மாதிரி நீங்கள் புரிஞ்சு படித்து வச்சுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வந்து இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடாகும். நம்ம படிச்சோம்ல, இந்தியா மதசார்பற்ற நாடு. பாகிஸ்தான் வாலிகன்லாம் வந்துட்டு மதத்தை பின்பற்றுவாங்கன்ட்டு. இந்திய அரசு வந்து எந்த ஒரு குறிப்பிட்ட மதத்தையும் அரசு மதமாக அங்கீகரிக்கவில்லை. ஆமாம், ரைட்டு. மேலும் அனைத்து குடிமக்களுக்கும் அவரவர் விரும்பிய மதத்தை பின்பற்ற உரிமை அளித்துள்ளது. இதுவும் ரைட்டு. அப்போ ரெண்டுமே ரைட்டாக இருக்குது. அப்போ இதுக்கு என்ன ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா ஏதான் ஆன்சர். கூற்று ஏ மற்றும் காரணம் ஆர் வந்து இரண்டுமே சரி. மேலும் காரணம் ஆர் என்பது கூற்றுக்கான சரியான விளக்கம் ஆகும். சரிங்களா? இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டத்திற்கு ஆச்சாரியா ஜேபி கிருபாலினி தலைமை தாங்கினார். நான் என்ன சொன்னேன், ஜேபி கிருபாலினி வந்துட்டு கேட்டுக்கொண்டிருப்பாரு. அதாவது வந்துட்டு சச்சிதானந்த சின்ஹாவை தலைவராக போடுங்க அப்படின்னு கேட்டிருப்பாரு. இக்கூட்டத்தின் தற்காலிக தலைவராக டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா நியமிக்கப்பட்டார். அப்போ இது சரி, இது தவறு. 1 வந்து தவறு, 2 வந்து சரி. இதுக்கான ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா 2, அதாவது 2 மட்டும் சரி. பிங்கிறதான் சரியான ஆன்சர். ஓகேங்களா? பிங்கிறதான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அரசியலமைப்பு நிர்ணய சபையின் இறுதி விவாதம் மற்றும் கூட்டம் வந்து 1950 ஜனவரி 24 அன்று நடைபெற்றது. ஆமாம், நான் சொல்லியிருந்தேன்ல, தொகுதி 12 மொத்தம். அதில் வந்துட்டு 1949 நவம்பரில் ஆரம்பிச்சிருப்பாங்க. 1950 ஜனவரியில் முடிச்சிருப்பாங்க. ஜனவரி 24 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ இது ரைட்டு. அரசியலமைப்பு நிர்ணய சபை மொத்தம் வந்து 12 தொகுதிகளாக விவாதங்கள் நடத்தியது. இதுவும் ரைட்டு. அப்போ ரெண்டுமே சரி. இதுக்கான ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா சி தான். 1 மற்றும் 2 ஆகிய இரண்டுமே சரி. ஓகேவா? ஒரு சின்ன டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கூற்று காரணம் வினாக்கள் அணுகும்போது அதை நீங்கள் எப்படி பார்க்கணும்னா, அந்த ஏன் என்றால் அப்படிங்கிறத வந்து நம்ம போட்டு பார்க்கணும். கூற்று 1 இருக்குன்னா அதை வாசித்துட்டு ஏன் என்றால் அப்படிங்கிறத நம்ம யோசித்து அதுக்கான காரணத்தை படித்தோம்னா அதுக்கான ஆன்சர் வந்துட்டு நம்ம கரெக்டாக போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அது இந்த பாக்ஸ் ஃபுல்லாக வாசிக்கிறீங்க, கவனிங்க. கூற்று காரணம் வினாக்களை அணுகும்போது முதலில் கூற்று மற்றும் காரணம் தனித்தனியாக சரியா என்று பார்க்க வேண்டும். தனித்தனியாக சரியா அப்படின்னு பாருங்க. இரண்டுமே சரியாக இருக்கும் பட்சத்தில் கூற்றின் முடிவில் ஏன் என்றால் என்ற வார்த்தையை சேர்த்து காரணத்தை படித்து பார்க்க வேண்டும். அது பொருத்தமான அர்த்தத்தை தந்தால் விடை சரியான விளக்கம் என்பதாகும். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்க. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா 12th இந்திய அரசமைப்புக்கான புக்கு இதுதான். பார்த்துக்கோங்க, அழகு 1 என்ன சொல்லியிருக்காங்கன்னு ஒரு டைம் வந்து வாசித்துக்காங்க. இதுதான் அந்த புக்கு, இந்திய அரசியலமைப்பு எழுதின புக்கு. சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் நீங்கள் வாசித்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். இதில் என்ன சொல்லியிருக்காங்க பாக்ஸில், அரசமைப்பு நாட்டின் அடிப்படை சட்டம் என்று அழைக்கப்படுகிறது. ஓகே, அது சிம்பிளான மெத்தடு தான், சிம்பிளான வார்த்தை தான். அடுத்து இந்த பாக்ஸ் ஸ்டேட்டில் என்ன சொல்லியிருக்காங்க, மதச்சார்பற்றது. இந்தியா வந்து மதச்சார்பற்றது. பாகிஸ்தான் வாட்டிகன் நகரம் வந்து அதுக்கு உதாரணம். மதச்சார்பு நாடுகள். ஓகேங்களா? மதச்சார்பு அரசு எதுன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வாட்டிகன் நகரம். அடுத்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அப்படியே ஒரு டைம் வாசித்து விட்டுக்காங்க, வாசிக்காமல் போகாதீங்க. வாசித்தா தான் கூற்று காரணம் உங்களுக்கு என்னன்னு புரியும். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, அடுத்து பாருங்க, இந்த ஃபோட்டோவை பாருங்களேன். இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா வரைவு குழுவோட மொத்த உறுப்பினர்கள் இருப்பாங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா எத்தனை உறுப்பினர்கள்னா மொத்தம் வந்துட்டு 8 உறுப்பினர்கள் இருப்பாங்க. என்னென்னு பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அரசமைப்பு நிர்ணய சபையின் வரைவு குழு உறுப்பினர்கள் வந்துட்டு இடமிருந்து பாருங்க, அந்த சைட்லேருந்து பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இருக்கவர் வந்துட்டு என் மாதவ். இந்த சைடு இருக்கிறார்ல, இவர் தான் வந்துட்டு என் மாதவ ராவ். அடுத்து பார்த்தீங்கன்னா சையத் முகமது சாதுல்லா, தொப்பி போட்டிருக்கிறாருங்களா, அவர் வந்து முஸ்லீம். அடுத்து பார்த்தீங்கன்னா டாக்டர் B.R. அம்பேத்கர், இது நம்ம எல்லா பேத்துக்குமே தெரியும். அடுத்து வந்து ஷர் அல்லாடி கிருஷ்ணாசாமி. ஓகேங்களா? இவர் வந்து உருமா கட்டியிருக்கிறார். இவர் வந்து கிருஷ்ணா. ஓகேங்களா? கிருஷ்ணசாமி ஐயர். அடுத்து பார்த்தீங்கன்னா சர் B.N. ராவ், இவர் வந்துட்டு சர் B.N. ராவ். அடுத்து வந்துட்டு நிற்கிறவங்கள பார்த்தீங்கன்னா இங்கிட்டிருந்து வரணும், இடமிருந்து S.N. முகர்ஜி, இவர் வந்துட்டு S.N. முகர்ஜி. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜுஹால் கிஷோர், இவர் வந்து ஜுஹால் கிஷோர் கண்ணா. ஓகேங்களா? அடுத்து வந்து கேவல் கிருஷ்ணா, இவர் வந்து கேவல் கிருஷ்ணா. மொத்தம் வந்து 8 பேர் இருப்பாங்க. வரைவு குழுவில் இருக்கிற உறுப்பினர்கள் 8 பேர். அந்த வரைவு குழுவினோட தலைவர் தான் நம்ம டாக்டர் B.R. அம்பேத்கர். இவர் வந்துட்டு அரசியலமைப்பின் தந்தைன்னு சொல்லுவாங்க, அரசியலமைப்பின் சிற்பின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம போன வீடியோவில் பார்த்துருக்குறோம். இப்போ நீங்கள் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இவர் தான் வந்துட்டு ஆச்சாரிய ஜேபி கிருபாலினி. ஓகேங்களா? இவர் தான் வந்துட்டு கேட்டிருப்பாரு, சச்சிதானந்த சின்ஹா வந்துட்டு தலைவராக போடுங்க அப்படின்னு கேட்டிருப்பாரு.
அடுத்து இவர் வந்து ராஜேந்திர பிரசாந்த், இவர் நிரந்தர தலைவர் ராஜேந்திர பிரசாந்த். அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து அப்படியே வாங்க, இந்த நான் சொன்னேன்ல காலை 11 மணிக்கு அந்த மீட்டிங் ஆரம்பிச்சிருப்பாங்க. அது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. அரசமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் 1946 டிசம்பர் 9 அன்று 11 மணி அளவில் புதுடெல்லியில் அரசமைப்பு அரங்கில் கூடியது. ஓகேங்களா? அப்போ நீங்கள் வந்து புக்கை வந்து ஒரு டைம் ரிவிஷன் விட்டுருங்க. நான் அதில் முக்கியமான பாயிண்ட்ஸும் அதுக்கான கொஸ்டின்ஸும் நான் உங்களுக்கு வந்து எடுத்து கொடுத்துருக்கேன். இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு ரிவிஷன் விட்டுருங்க. அந்த தொகுதி 12 இருக்குதுன்னு சொன்னேன்ல, அந்த 12 தொகுதி இது வந்து ஒரு டைம் பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் எக்ஸாமில் இது வந்து கேட்கல. அப்படி கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் அனலைஸ் பண்ணி எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது ஃபுல்லாக ஒரு டைம் வந்து பார்த்துக்கோங்க. நீங்கள் எனக்கு இது வந்து கமெண்ட் பண்ணணும், கேட்டிருக்காங்களா இல்லையான்னு. அடுத்து ஒவ்வொரு நாட்டிலேருந்து ஒவ்வொரு முறையை வந்து எடுத்திருப்பாங்க அரசியலமைப்பு முறையை. இதில் வந்து 5 தான் கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு இதை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ வந்துட்டு இந்திய அரசியலமைப்பு பற்றி தான் வரும். ஓகேங்களா? இது வந்து பார்ட் 3. அடுத்து பார்ட் 4 வந்துட்டு தேசிய சின்னங்கள் பற்றி வரும். அது இந்திய அரசியலமைப்போடு சேர்ந்தது தான். அதுக்கப்புறம் தான் நம்ம முகவுரைக்கே போவோம். சரிங்களா? இதை வந்துட்டு ஸ்பீடு வந்து அதிகமாக வச்சு கூட நீங்கள் வந்து கேட்டுக்கோங்க. உங்களுக்கு வேகமாக டயத்தில் கேட்கணும், சீக்கிரமாக முடிக்கணும் இந்த வீடியோவை அப்படின்னா ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்பீடு வேகமாக வச்சு கூட கேட்டுக்கோங்க நான் என்ன சொல்லியிருக்கிறேன்னு. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.